ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாமிலா கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு ஃபார்க்லைன் கேக் வந்து எப்படி பண்ணலாம் தான் நான் காட்ட போகிறேன். அது கூட வந்துட்டு 2 கேக்கோட டெக்கரேஷன்ஸ் வீடியோவும் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த கேக் வந்துட்டு டெண்டர் கோகோனட் ஃப்ளேவரில் தான் நான் பண்ணிக்க போகிறேன். 1/2 kgக்கான டெண்டர் கோகோனட் கேக் தான். அதுக்கான ஸ்பாஞ்ச் வந்து வெண்ணிலா ஸ்பாஞ்ச் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததாக வந்துட்டு கொஞ்சமாக சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இது கூட வந்துட்டு விப்பிங் க்ரீமையும் பீட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததாக வந்து இந்த டெண்டர் கோகோனட்டோட பல்ப் எடுத்து அது கூட வந்து கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணி அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது இந்த பீட் பண்ணி வச்சுருக்கிற விப்பிங் க்ரீமோட நம்ம இந்த மிக்ஸை வந்து இந்த டெண்டர் கோகோனட் மிக்ஸை வந்து பாதி அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரீமும் அந்த டெண்டர் கோகோனட் மிக்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு பைப்பிங் பேக்கில் வந்து நம்ம விப்பிங் க்ரீம் வந்து ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து பைப்பிங் பேக்கை போட்டு க்ரீம் ஃபில் பண்ணோன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து க்ரீம் வந்து ஃபில் பண்ணி எடுக்கலாம். இப்போது கேக் பண்ணுறதுக்காக நான் வந்து இப்போ ஒரு கேக் போர்டு எடுத்து வச்சுட்டேன். அது மேலே கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி விட்டுருக்குறேன். இது எதுக்காகனா கேக்கு வந்து அங்கேயும் நீங்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த போர்டில் வந்து நம்ம வந்து க்ரீம் அப்ளை பண்ணுறது. அதுக்கப்புறமா ஃபஸ்ட் லேயர் கேக் எடுத்து வச்சுட்டு அது மேலே வந்து கொஞ்சமாக சுகர் சிரப் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அது மேலே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்ச அந்த விப்பிங் க்ரீமை கேக் ஃபுல்லாக வர்றது மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கணும். இப்போ ஒரு பேலட் நைஃப் எடுத்து அதை நீட்டாக வர்றது மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த டெண்டர் கோகோனட் மிக்ஸ் எடுத்து இது ஃபுல்லாக வர்றது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த விப்பிங் க்ரீம் ஃபுல்லாக படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போது சைடெல்லாம் நல்லா நீட் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் லேயர் கேக் எடுத்து வச்சுட்டேன். அந்த கேக்லேயுமே இதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது மாதிரியே தான் முதல்ல வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு விப்பிங் க்ரீம் வந்து கேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த டெண்டர் கோகோனட்டோட அந்த மிக்ஸையும் எடுத்து கேக் ஃபுல்லாக வர்றது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நம்ம வந்துட்டு இதில் வந்து டெண்டர் கோகோனட் அந்த பீசஸையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு எல்லா டெண்டர் கோகோனட் பல்ப்பையும் எடுத்து நான் வந்து கிரைண்ட் பண்ணிட்டேன். அதனால் வந்து இதில் பீசஸை போடலை. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு லேயர் பண்ணும்போதும் சைடெல்லாம் நல்லா நீட் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கேக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணும்போது நீட்டாக கிடைக்கும். இப்போது தேர்ட் லேயர் கேக்கையும் எடுத்து வச்சுட்டேன். அது மேலே வந்து கொஞ்சமாக சுகர் சிரப் மட்டும் அப்ளை பண்ணி விட்டால் போதும். அடுத்ததாக க்ரம் கோட் பண்ணி எடுக்கணும் இப்போ கேக்கை. அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி க்ரீமை வந்து கொஞ்சமாக லைட்டாக வந்து அப்ளை பண்ணி கேக் ஃபுல்லாகவும் கொஞ்சமாக அப்ளை பண்ணி விட்டுட்டு பேலட் நைஃப் எடுத்து நீட்டாக வர்றது மாதிரி ஒரு க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம க்ரம் கோட் பண்ணிவிட்டு கேக்கை வந்து ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோன்னா செட் ஆகி கிடைக்கும். நம்ம ஐசிங் பண்ணும்போது நீட்டாக நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் வந்து ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பீட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த விப்பிங் க்ரீமில் நான் வந்துட்டு ஒரு 1/2 drops அளவுக்கு எல்லோ கலர் ஜெல் கலர் ஆட் பண்ணிவிட்டேன். அப்போ நமக்கு ஒரு half white கலர் கிடைக்கும். அதுக்கு நம்ம ஒயிட் கலராக பண்ணுறதை விடைக்கும் இந்த half white கலரில் வந்து பண்ணும்போது கேக் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் வேறு மாதிரியான லுக்கு கொடுக்கும். அதுக்காக தான் வந்துட்டு நான் வந்து இந்த கலர் வந்து ஆட் பண்ணேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக வந்து விப்பிங் க்ரீமை வந்து இந்த மாதிரி கேக் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன். அடுத்ததாக ஒரு பேலட் நைஃப் எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து கேக்கை வந்து நீட்டாக ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். சைடெல்லாம் இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தான் நான் டாப்பில் வந்து லெவல் பண்ணி எடுத்துப்பேன். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு தடவை வந்து பேலட் நைஃப் யூஸ் பண்ணும்போதும் ஒரு துணி வச்சு தொடச்சிட்டோ இல்லைனா வந்து தண்ணி வச்சு கழுவிட்டோ நம்ம யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஐசிங் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும். இப்போ டாப்லேயும் இந்த மாதிரி
நீட்டாக வந்து நம்ம லெவல் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கேக்கில் வந்து நான் ஷார்ப் எட்ஜஸ் எதுவும் பண்ணலை. இப்போ வந்து கேக் வந்துட்டு நான் வந்து ஐசிங் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஃபால்ட் லைன் டிசைன் கொடுக்கறதுக்காக அதே வந்து ஹாஃப் ஒயிட் கலரில் கொஞ்சமாக வந்து பிங்க் கலர் ஜெல் கலர் ஆட் பண்ணி தான் இந்த கலர் எனக்கு கிடச்சிது. அதை வந்துட்டு நான் இந்த மாதிரி ஃபால்ட் லைன் டிசைன் வந்து இந்த மாதிரி கொடுத்து விட்டுட்டேன். இந்த மாதிரி கொடுத்து விட்டதுக்கப்புறமா இதையும் வந்து பேலட் நைஃப் வச்சு நம்ம வந்து நீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ரீமை வந்து ஒரே லெவலாக வர்றது மாதிரி நீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஃபால்ட் லைன் கேக்கில் தான் நிறைய கேக் வந்து எனக்கு ஆர்டர் வருது. இந்த கேக் ஃபால்ட் லைன் டிசைன் கேக் வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த ஃபால்ட் லைன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா டாப்பில் வந்து இந்த ஆயில் ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு விட்டுட்டேன். இப்போ கேக்கோட க்ரீம் ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. இதை வந்து நான் இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். மறுநாள் தான் வந்துட்டு எனக்கு இந்த கேக் வந்து டெலிவரி கொடுக்கணும். அப்போ கொடுக்குறதுக்கு வந்து ஒரு 1 hour முன்னாடி தான் நான் இந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி எடுத்தேன். இப்போ வேறு ஒரு கேக்கும் எனக்கு அன்றைக்கி ஆர்டர் இருந்தது, ஒரு ரெட் வெல்வெட் கேக்கு. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த ஃபால்ட் லைனில் இந்த கோல்டு டஸ்ட் வச்சு தான் நான் வந்துட்டு இதில் வந்துட்டு கோல்டு டஸ்ட்டு தான் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். இந்த கோல்டு டஸ்ட்டில் வந்துட்டு எவாப்ரெக்ஸ் கலர் மிக்ஸ் பண்ணி தான் இதை வந்துட்டு நான் வந்து இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். எவாப்ரெக்ஸ் இல்லைன்னா லைட்டாக தண்ணியில் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபால்ட் லைன் அந்த வார இடத்துல எல்லாமே அந்த எட்ஜஸில் எல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி இந்த டஸ்ட்டை வந்து இந்த மாதிரி டச் பண்ணி விட்டால் போதும். ஒரு ப்ரஷ்ஷில் எடுத்து அதுக்கப்புறமா நான் டாப்லேயும் இதே மாதிரியே இந்த கோல்டு டஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன். இதுக்கப்புறமா வந்துட்டு இதில் வந்துட்டு அந்த டஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணதில் கொஞ்சம் கூட வந்து நம்ம வந்துட்டு அந்த எவாப்ரெக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வந்து இந்த மாதிரி தெளித்து விட்டோன்னா இந்த கோல்டன் டஸ்ட் வந்து அங்கங்கேயே படிஞ்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் இந்த மாதிரி குட்டி குட்டியான ஃபாண்டனில் ஃப்ளவர் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து எப்படி பண்ணணும்னு உள்ள வீடியோ வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். அதனால் நான் வந்து இதில் காட்டலை. ஃபாண்டன்ட் கட்டர்ஸ் வச்சு தான் நான் இந்த ஃப்ளவர் பண்ணி எடுத்தேன். இப்போ இதையும் அங்கங்கேயே நம்ம எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஃபாண்டன்ஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாமே நான் வந்து ப்ளேஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபியோனி ஃப்ளவர் தான் இது டாப்பராக வச்சு விட போகிறேன். அதுவும் ஒரு பிங்க் கலர் ஒரு ஃப்ளவர் தான் நான் வச்சு விட்டுருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஃபாக்ஸ் பால்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்துட்டு பிங்க் கலரில் தான் இருந்தது. அதனால் வந்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக கோல்டன் டஸ்ட் வந்து அதுலேயுமே அப்ளை பண்ணி விட்டுருக்கிறேன். கஸ்டமர் வந்து கேட்ட இதில் வந்து ஒரு கோல்டன் கலர் ஃபாக்ஸ் பால் தான் நான் வச்சுருந்த ஃபோட்டோ தான் காட்டியிருந்தாங்க. ஆனால் அதனால் வந்துட்டு நான் கொஞ்சமாக கோல்டன் டஸ்ட் அப்ளை பண்ணி விட்டேன். அதுக்கப்புறமா ஒரு ஹாப்பி பர்த்டே டாப்பரை எடுத்து வச்சுட்டேன். அது கூட வந்துட்டு ஒரு 2 பட்டர்ஃப்ளைஸ் வந்து அதுவும் வச்சு விட்டுருக்கிறேன். நான் எடிபிள் பட்டர்ஃப்ளை தான் இது. பிங்க் கலர் பட்டர்ஃப்ளை வச்சு விட்டுட்டு இப்போ கேக்கோட ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. கேக்கோட ஃபைனல் லுக்கு வந்து இந்த மாதிரி தான் கிடச்சிது. நம்ம ஒயிட் கலர் கொடுக்குறது வரைக்கும் இந்த மாதிரி ஹாஃப் ஒயிட் கலர் கொடுத்தோன்னா கேக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான லுக்கில் கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ரெட் வெல்வெட் கேக்கையுமே நான் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்து அதுலேயும் கொஞ்சமாக ஃபாண்டன்ஸ் ஹார்ட்ஸ் வந்து நான் வந்து ஒட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஃப்ளவரையும் வச்சு நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக வேறு ஒரு ரெட் வெல்வெட் கேக்கு தான் இது. ஒரு ½ kgக்கான ரெட் வெல்வெட் கேக்கு. அதுலேயும் ஃபாக்ஸ் பால்ஸ் வச்சுட்டு நம்ம முதல்ல வச்சுருந்த அந்த மாதிரி குட்டி குட்டி அந்த ஃப்ளவர்ஸ் ஃபாண்டன் ஃப்ளவர்ஸும் வச்சு ஒரு கோல்டன் பட்டர்ஃப்ளையும் வச்சு விட்டுருக்கிறேன். அதில் வந்துட்டு ஒரு ஹாப்பி பர்த்டே டாப்பரும் வச்சு விட்டுருக்கிறேன். இந்த கேக்கோட ஃபைனல் லுக் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிது.
இப்போ வந்து நான் இன்றைக்கி 3 கேக்கோட டெக்கரேஷன் வீடியோ காட்டியிருக்கிறேன். உங்களுக்கும் இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.